ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஷாதை காப்பாற்றுறதுக்காக சனமும் அந்த கேட்டை போட்டு உடச்சிக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அவனும் வந்து கத்திக்கிட்டே இருக்கான், வேணாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு கடத்துக்கு மேலே அவன் வாயில் ஓட்டியிருந்த அந்த டேப்புமே வந்து பிஞ்சிருது. அதுக்கப்புறம் அவனும் சொல்கிறான், இங்கே பாம் இருக்குன்னு இங்கே வராத, இங்கேருந்து போயிடு அப்படின்னு. இல்லை ஷாத், உங்களை விட்டுட்டு என்னால் எப்படி போக முடியும், நான் கண்டிப்பாக உங்களை காப்பாற்றிடுவேன், ப்ளீஸ் என்னை நம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் வந்துட்டு அந்த கேட்டை போட்டு உடச்சிக்கிட்டே இருக்கா, அதில் இருக்கிற பூட்டை. பட் இருந்தாலும் இவனும் சொல்கிறான், இங்கே பாரு சனம், நீ இப்படி பண்ணாத, உன்னை நீ காப்பாற்றிக்கோ, ப்ளீஸ் இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொன்னால் உங்களை விட்டு நான் எப்படி போக முடியும், அப்படி சாகிறா இருந்தால் 2 பேரும் சாகுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் பாட்டிக்கு அதை உடச்சிக்கிட்டே இருக்கா. அப்போ இவனும் சொல்கிறான், இல்லை சனம், நீ இப்படி பேசுறது ரொம்ப தப்பு, உன்னோட நம்பிக்கையை நீ என்றைக்குமே இழக்கக்கூடாது. நான் உன்னை முத பார்த்தனே அந்த நாள் உனக்கு ஞாபகம் இருக்கா, உன்னை கொலை பண்ணுறதுக்காக நிறைய பேர் வந்தாங்க, ஆனாலும் உன்னோட கண்ணில் அவ்வளோ நம்பிக்கை இருந்துச்சு, கண்டிப்பாக உனக்கு எதுவும் ஆகாதுங்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நான் உன்னோட கண்ணில் பார்த்தேன், அதனால தான் அவங்ககிட்ட நான் சண்டை போட்டு உன்னை என்னோட மனைவின்னு சொன்னேன். அந்தளவுக்கு தைரியம் எனக்கு எப்படி வந்துச்சு தெரியுமா, ஒன்னால தான். அப்படி இருக்கும் போது என்னால் என்னோட உயிரை காப்பாற்றுறதுக்காக நீ இன்னைக்கு உன்னோட நம்பிக்கையை இழந்துடக்கூடாது. இன்னொன்னோட பழிவாங்கிற நோக்கம் முழுசாக முடியலை, இன்னொருத்தி பாக்கி இருக்கா, அந்த சூனியக்காரி. அவள் தான் இது எல்லாத்துக்குமே ஆணி வேறு. அவளை உயிரோட விட்டுட்டு நீ சாக போறியா, அப்படிலாம் பண்ணாத சனம், அவளை பழிவாங்கிறதுக்காக நீ உயிரோட இருக்கணும், ப்ளீஸ் இங்கேருந்து போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் கத்திக்கிட்டு இருக்கான். ஆனாலும் இவன் விட மாட்டேங்கிறா. எப்படி இந்த நிலைமையில அவனை பார்த்ததுக்கு அப்புறமும் தனியாக விட்டு போக முடியும், அதனால அவளும் முடிஞ்ச வரைக்கும் அந்த பூட்டை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அந்த டைமர் வேற ஓடிக்கிட்டு இருக்கு. இவனும் கண்ணை மூடி ஜன்னத் கூட இருந்த எல்லா நினைவுகளுமே ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்ணை மூடிக்கிட்டு ஐ லவ் யூ ஜன்னத் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அந்த வார்த்தையை அவகிட்ட சொல்லிட்டான். பட் அப்படி சொன்ன அடுத்த நிமிஷமே அந்த பாம் வெடிச்சிருது. கண்ணு முன்னாடியே வெடிச்சு சதறி செத்து போயிட்டான் நம்ம ஷாதோட கதையுமே இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா இவ எழுந்திரிச்சு பார்த்தா ஷாதோட அந்த பெண்டன் மட்டும் தான் அங்கே கிடக்குது. அந்த பெண்டனை நம்ம ஹீரோயினுக்காக தான் வாங்கியிருப்பான், பட் கொடுக்கறதுக்கு எந்த ஒரு சந்தர்ப்பமுமே கிடைக்கல. ஸோ அந்த பெண்டனை கையில் வச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அந்த ரஷ்யா வந்துட்டு, கவலைப்படாத, உன்னோட புருஷனும் காதலனும் போன இடத்துக்கு உன்னையும் நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கன்னை காமிச்சு எய்ம் பண்ணிக்கிட்டு அப்படியே ட்ரிகர் அமுக்க போகிறா. அப்போ கரெக்டாக ஃப்ரெண்டுக்காரி வந்து அவளை பிடிச்சி தள்ளி விட்டுறா. அவள் அங்கே இருக்கிற நெருப்பில் போய் விழுந்துட்டா. முகம் நல்லா தீக்காயத்தில் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. வலி தாங்க முடியாமல் கத்திக்கிட்டே இருக்கா. கொஞ்ச நேரத்தில் அப்படியே அமைதியாகிட்டா. ஐ திங்க் செத்து போயிட்டா போல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை நினச்சிக்கிறா. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டுக்காரி கரெக்ட் டைமுக்கு வந்து நம்ம ஹீரோயினியை காப்பாற்றினாலே இப்போ அவளோட நிலைமை ரொம்பவே மோசமாக இருக்குது. ஏன்னா அவளோட உடம்புலையுமே குண்டு பதிஞ்சிருச்சு. கொஞ்ச நேரத்தில் அப்படியே நம்ம ஹீரோயினி மடியிலேயே செத்து போயிடுறா. இந்த பக்கம் அந்த சூனியக்காரி தலை தெரிச்சு அங்கேருந்து ஓடி வந்தா இல்லையா, நடந்தே வந்துருப்பா போல், அதனால கால் பயங்கரமாக வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஒத்தனை கொடுத்துட்ருக்கா. அப்போ தான் அவளுக்கு ஃபோன் கால் வருது. கால் பண்ணுறது அந்த ரஷ்யா தான். இவன் இன்னும் உயிரோடு தான் இருக்கா போல். காலை எடுத்ததுமே அவளும் கேட்குறா, என்ன ரஷ்யா, நீ அவங்ககிட்டேருந்து தப்பிச்சிட்டியா, நீ உயிரோட இருக்கியா அப்படின்னு கேட்டா, என்னை விட்டுட்டு ஓடிட்டலடி நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் திட்டிக்கிட்டே இருக்குது. அது வந்து நம்மளோட எதிரிங்களை பழி வாங்குறதுக்கு அட்லீஸ்ட் நான் ஒருத்தியாவது உயிரோடு இருக்கணும்ல, அதனால தான் நான் ஓடி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சிட்டு இருக்கா. இப்போ அவளும் சொல்கிறா, இன்னும் அந்த சனம் சாகலை, அவள் உயிரோட தான் இருக்கா, பட் ஷாத் செத்து போயிட்டான். அவன் என்ன நினச்சிக்கிட்டானா, நானும் அந்த நெருப்பில் விழுந்து செத்து போயிட்டேன்னு நினச்சிக்கிட்டா. ஆனால் நான் இப்போ அங்கே வர முடியாது, என்னோட நிலமை கொஞ்சம் சரியாகணும், அது வரைக்கும் நான் கொஞ்சம் தலைமறைவாக இருக்கிறேன். ஆனால் இப்போ அவள் ஒன்றை தேடி தான் அங்கே வந்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், அதனால் அவகிட்டேருந்து தப்பிக்கிற வழியை பாரு, இல்லைன்னா அவள் ஒன்னையும் கொண்டுடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணதும் இவளுக்கா என்ன பண்ணுறதுனே தெரியல, பயமாக தாங்கலை. உடனே ஆட்கள்லாம் கூப்பிட்டு வீடு ஃபுல்லாக வந்து ஆணி அடிச்சுக்கிட்டு இருக்கா, ஒவ்வொரு டோருக்குமே அவள் வீட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா மந்திரம் போட்டு அவளை ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சூனியக்காரியோட அந்த சூனிய மந்திரத்தெல்லாம் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கா. பட் இருந்தாலும் அவளால் அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. கண்ணு முன்னாடி ஒவ்வொருத்தவங்களாம் செத்து போனாங்க இல்லையா, இவளோட நெருக்கமானவங்க எல்லாருமே, அதுதான் ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது. கடைசியாக இவளுமே நம்ம சனமோட காலடியில் விழுந்து உயிர் பிச்சை கேட்குற மாதிரிலாம் இவளுக்கு இமேஜினேஷன் வந்துட்டு போகுது. ஸோ அதனால அந்த மந்திரத்தையும் அவளால் பண்ண முடியல. அப்படியே எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சிட்டு அப்படியே அவளோட ரூமுக்கு போய்ட்றா. அங்கே போய் ஃபஸ்ட்டு சனம் என்னை கொல்லணும் அப்படின்னா அவளுக்கு நான் கிடைச்சா தானே, அவளுக்கு நான் கிடைக்கவே போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு பொட்டிக்குள்ளே போயிட்டு தன்னைத்தானே லாக் பண்ணிக்கிறா. இந்த பக்கம் அந்த சூனியக்காரியோட அம்மாவை ரொம்ப நாள் கழிச்சு காட்டுறாங்க. அந்த அம்மா கையில் கொஞ்சமும் காசு இல்லை போல், வயிற்று பொழப்புக்காக அங்கே இருக்கிற உண்டியலில் இருக்கிற பணத்தை திருடுறதுக்காக பார்த்துட்ருக்கு. அப்போ பார்த்தா அங்கே இருக்கிற ஒரு ஆள்கிட்ட மாட்டிக்குது. உடனே அவங்க எல்லாரும் வந்துட்டு இந்த பொம்பளையை போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுக்கணும், இந்த பொம்பளை வந்து காசு திருடுனா அப்படின்லாம் சொன்னால், இல்லை நான் அப்படிலாம் எதுவும் பண்ணலை அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் நான் என்னோட கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு அங்கே ஒருத்தவங்க சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதனால் அவங்க எல்லாரும் அந்த அம்மாவை அடிக்க வேற போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் தான் அந்த இடத்துக்கு மாஸ்க் போட்டு வந்துட்டு அவங்க எனக்கு தான் ஹெல்ப் பண்ண பார்த்தாங்க, மற்றபடி அவங்க திருடலாம் ஒன்றும் செய்யலை அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு என்ன உதவி பண்ண பார்த்தாங்க அப்படின்னு கேட்டால், என்னோட பர்ஸ் வந்து அந்த உண்டியலில் விழுந்துருச்சு, அதை தான் அவங்க எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க, நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. உடனே அவங்களும் லாக் ஓப்பன் பண்ணி உள்ளே பார்க்குறாங்க. அதில் உண்மையிலே ஒரு பர்ஸ் கிடக்குது. அதை பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், மன்னிச்சிருங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்ககிட்டே மன்னிப்பு கிட்ட அங்கே இருந்து போயிடுறாங்க. இந்த அம்மாவுக்கு வந்திருக்கிறது நம்ம ஹீரோயினி அப்படிங்கிறதுலாம் தெரியாது. நீ யார் என்னன்னு எனக்கு எதுவுமே தெரியலம்மா, ஆனால் சரியான நேரத்துக்கு வந்து எனக்கு உதவி பண்ண ரொம்ப நன்றிம்மா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால், அப்போ தான் அவளுமே ஃபேஸ் மாஸ்க்கை ஓப்பன் பண்ணி காட்டிட்டு சொல்லிட்டு இருக்கா, நான் தான் ஆஹில் ரஸா இப்ராஹிமோட மனைவி சனம்னு சொல்லிட்டு.
உடனே அந்த அம்மாவும் சொல்லுது, அப்படின்னா ஆஹில் ரசா இப்ராஹிம் அவரோட உண்மையான காதலை தேடி கண்டுபிடிச்சிட்டாரா, நீ தானா அவ, இப்போ அவர் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டால் அவர் இந்த உலகத்திலே இல்லை, இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அதுக்கு காரணம் உங்கள் பொண்ணு தான் அப்படிங்கிற விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. நான் ஏற்கனவே உன்னோட புருஷன்கிட்ட சொன்னேன் அவள் ரொம்ப கெட்டவா, அவகிட்டேருந்து தள்ளியே இருன்னு, இப்போ பாரு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவருக்காக தான் நான் அவங்ககிட்ட உதவி கேட்க வந்திருக்கேன். என்னோட புருஷனை கொண்டா அவளை நான் சும்மாவே விட மாட்டேன், அவளை நான் பழி வாங்கணும். ஆனால் அவளை நான் சாதாரணமாக கொலை செஞ்சிட முடியாது, ஏன்னா அவள் ஒரு சூனியக்காரி, அவகிட்ட நிறைய கெட்ட சக்தி இருக்குது, அதனால் அவளை நான் சாகடிக்கிறதுக்கு நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால் இவங்க உடனே கேட்குறாங்க, நீ தெரிஞ்சு தான் பேசிகிட்டு இருக்கியா, என் பொண்ணு எவ்வளோ கெட்டவளாக இருந்தாலும் அவளை சாகடிக்கிறதுக்கு நான் எப்படி உனக்கு உதவி செய்வேன், எந்த ஒரு அம்மாவும் இது மாதிரி ஒரு காரியத்தை பண்ணவே மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கையை விரிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ அதனால் இதெல்லாம் வேலைக்காகாது, என்ன நடந்தாலும் சரி அந்த சூனியக்காரியை நம்மளே தான் கொல்லணும் போல் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவள் கொசு மருந்து அடிக்கிற ஆள் மாதிரி வீட்டுக்குள்ளே வர ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனால் பாடி கார்ட்ஸும் மறைச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இந்த வீட்டில் இருந்தால் எனக்கு ஃபோன் வந்துச்சு, அதனால தான் நாங்கள் வந்திருக்கோம், அட்ரஸ் கூட கொடுத்துருக்காங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் சரி ஓகே உள்ளே போமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாங்க. அவள் உள்ளே போன அடுத்த செகண்டே அந்த கொசு மருந்தை போட்டு விட்டுறா. பட் அது உண்மையிலே கொசு மருந்து இல்லை போல், மயக்க மருந்து. ஸோ அதனால அதை சுவாசித்த எல்லாருமே மயங்கி விழுந்துடுறானுங்க வாசலில். அடுத்த செகண்டே இவ அந்த யூனிஃபார்ம் மாதிரி இருக்கும்ல அந்த ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டுட்டு எங்கடி இருக்கா, உன்னோட மரணம் உன்னை தேடி வந்துருச்சு, வெளியே வாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக தேடிட்டு இருக்கா. அவளை எங்கேயுமே காணோம். கடைசியாக நம்ம ஹீரோயினுக்கு வேறு வழி தெரியல, உன்னை இப்போ நான் வெளியே வர வைக்கணும் அப்படின்னா இதை தவிர எனக்கு வேறு வழி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் அந்த வீட்டில் இருக்கிற பணம் காசு அப்புறம் சொத்து பத்திரம் எல்லாத்தையுமே கீழே போட்டு எரிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கா. இவளும் அந்த பொட்டிக்குள்ளே இருந்துட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கா அவள் பேசுகிறதெல்லாம். இப்போ மட்டும் நீ வெளியே வரல அப்படின்னா நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணியோ அந்த பணத்தையே நான் எரிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் பற்ற வைக்கிறதுக்காக போயிட்டு இருக்கா. டக்குன்னு இவ்வளோ பொட்டிக்குள்ளேருந்து வேணாசனம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியே வந்துடுறா. அடுத்த செகண்டே நம்ம ஹீரோயினி கண்ணை காமிச்சு ஷூட் பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்கா. அவளும் சொல்கிறா தைரியமா, என்ன கொல்லணுமா, கொல்றதுக்காக வந்திருக்கியா, தாராளமாக கொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முன்னாடி போய் நின்னதும் நம்ம ஹீரோயினி கொஞ்சமும் யோசிக்காம கண்ணால் ஷூட் பண்ணிடுறா. அவளோட நெஞ்சிலுமே புல்லட் பாஞ்சிருது. அடுத்த செகண்டே அப்படியே கீழே விழுந்துட்டா. செத்துட்டாளா என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தா அவ்வளோ திடீர்னு எழுந்திருச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. உன் புருஷனும் இதே மாதிரி தான் ஒரு தடவை ட்ரை பண்ணான், அவனாலுமே என்னை கொல்ல முடியல, ஏன்னா நான் சாதாரண பொண்ணு கிடையாது, நான் ஒரு சூனியக்காரி, என்கிட்ட நிறைய கெட்ட சக்தி இருக்குது, ஏன்னா அவ்வளோ சாதாரணமாலாம் இந்த கண்ணை வச்சு என்னை கொலை பண்ணிட முடியாது, ஆனால் ஒன்றை நான் சாகடிக்க முடியும் இந்த கண்ணால் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோயினை நோக்கி கண்ணை காமிச்சிக்கிட்டு இருக்கா. அப்படியே ட்ரிகரையுமே அழுத்த போகிறா. கரெக்ட் டைமுக்கு அங்கே அந்த அம்மா வந்துடுது, அந்த சூனியக்காரியோட அம்மா தான். உடனே இவளுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. என்னம்மா நீங்கள், அவள் என்ன கொல்லணும்னு நினைக்கிறா, அப்படி இருக்கும்போது அவளுக்கு போய் நீங்கள் உதவி செய்ய போகிறீங்களா, நீங்கள் எனக்கு அம்மாவா அவளுக்கு அம்மாவா அப்படிங்கிற அம்மாலாம் கேட்டுட்டு இருக்கா. நமக்கும் ஒன்றும் புரியல. நம்ம ஹீரோயினி கூப்பிடும் போது வரமாட்டேன்னு தானே சொன்னாங்க, அப்புறம் எப்படி வந்தாங்கன்னு பார்த்தா அங்கே இன்னும் சீன் முடியலை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினிக்கிட்டே கேட்டிருப்பாங்க. என் பொண்ணை கொலை செய்கிறதுக்கு நான் உனக்கு உதவி பண்ணேன்னு நீ எப்படி நினச்சேன், நான் அவளோட அம்மா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. உடனே அவளும் கேட்டிருப்பா, ஆமாம் எனக்கு இந்த விஷயம் நல்லாவே தெரியும், எந்த ஒரு அம்மாவும் தன்னோட பொண்ணுக்கு கெடுதல் நினைக்க மாட்டாங்க, அப்படி இருக்கும்போது அவளை கொள்றதுக்கு உங்ககிட்ட உதவி கேட்டேன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை செய்ய மாட்டீங்கன்னு எனக்கும் தெரியும், ஆனால் அவள் இப்போ கெட்ட வழியில் போயிட்டு இருக்கா, அதை ஒரு அம்மாவை நீங்கள் தடுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அதுக்கப்புறமா தான் அவங்க இங்கே கிளம்பி வந்திருப்பாங்க போல். இவங்களும் சொல்கிறாங்க பொண்ணுக்கிட்ட, நீ சொல்கிறது சரிதான் அம்மா, உன்னோட அம்மாவாக இருந்துக்கிட்டு அவளுக்கு நான் உதவி செய்யக்கூடாது தான், ஆனால் நீ கெட்ட வழியில் போகும்போது ஒரு அம்மாவை உன்னை தடுக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால் அவ்வளோ திமிர்த்தனமாக பேசிகிட்டு இருக்கா. ஏன்னா நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க நான் ஒரு சூனியக்காரி, அப்படி இருக்கும் போது என்ன உங்களால் அழிக்க முடியும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் நம்ம ஹீரோயினியே சொல்கிறா, நீ ஒரு சூனியக்காரி தான், அது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் உன்னை சூனியக்காரியாக மாற்றினதே உன்னோட அம்மா தானே, அப்படி இருக்கும்போது உன்னை விட அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ தான் நமக்குமே ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. என்னன்னா இந்த சூனியக்காரி சின்ன பொண்ணாக இருக்கும்போது நல்லா இருந்த பொண்ணை சூனியக்காரியாக மாற்றினதே இந்த அம்மா தான், அதுக்கு காரணம் நம்ம ஒரு பொண்ணாக பிறந்துட்டோம், அப்படி இருக்கும்போது நம்மக்கிட்ட நிறைய சக்தி இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் எதையும் சாதிச்சிக்க முடியும், பட் இதை நீ நல்ல விஷயத்துக்கு தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியே தான் அவளை சூனியக்காரியாவாக மாற்றிருப்பாங்க. பட் இருந்தாலும் அவளோட அந்த கெட்ட எண்ணத்தினால தான் அவள் இப்படி கெட்ட சூனியக்காரியாக மாறி இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு கிறிஸ்டல் பால் இருக்குது. அந்த பால் என்னதுமா அப்படின்னு கேட்டால் இந்த பாலில் தான் உன்னோட மொத்த சக்தியுமே அடங்கி இருக்குது. இப்போ தான் அந்த சூனிய சக்தியை பற்றிலாம் நீ கற்றுக்கிட்டு இருக்க, உனக்கு முழுசாக எல்லா சக்தியும் கிடச்சதுக்கப்புறம் இந்த கிறிஸ்டல் பாலை நீ பார்க்கவே கூடாது, ஆனால் இது உன்னோடது தான், நீ உன்னோட கண்ணால் இந்த பாலை பார்த்த அப்படின்னா அதுக்கப்புறம் உடம்புல இருக்கிற எல்லா சக்தியுமே உன்னை விட்டு போயிடும், அதுக்கப்புறம் நீ ஒரு சாதாரண பொண்ணாயிடுவ, உங்ககிட்ட எந்த ஒரு சக்தியும் இருக்காது, ஏன்னா உன்னோட சக்திக்கான அடித்தளமே இந்த கல் தான், அப்படி இருக்கும்போது இந்த கல்லை நீ பத்திரமா சேஃபாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா என்னோட அம்மா நீங்களே அதை சேஃபாக வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அம்மா கிட்ட தான் அந்த கல்லை கொடுத்துருப்பா போல். இப்போ அந்த கல்லை அந்த அம்மா எடுத்துகிட்டு வந்துட்டு அவள் முகத்துக்கு நேராக காட்டுறதுக்காக பைக்குள்ளே கையை விட்டுக்கிட்டு இருக்காங்க. அவளுக்குமே புரிஞ்சு போச்சு, அம்மா இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அடுத்த நிமிஷமே அவங்க அந்த பாலை எடுத்துடுறாங்க. பட் அதை அவள் கண்ணால் பார்க்கல. அங்கேருந்து அவங்க ரெண்டு பேரும்
பேரையும் தள்ளி விட்டுட்டு வெளியே ஓடி வந்துடுறா. பின்னாடியே அவங்களும் துரத்தி வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா இவ ஒரு சோஃபாக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறா, கண்ணையுமே மூடிக்கிறா. நம்ம ஹீரோயினோட கையை எடுத்து கண்ணால் அந்த கிறிஸ்டல் பாலை பார்க்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. ஆனால் அவகிட்ட நிறைய சக்தி இருக்கிறதுனால அப்படியே நம்ம ஹீரோயினியை தூக்கி வீசிடுறா. அங்கே போய் விழுந்துடுறா. வீசின வீசில் இந்த அம்மாவும் போய் ஒரு இடத்துல போய் விழுந்துருது. அதுக்கப்புறம் அங்கேருந்து கோமா வந்தவ நம்ம ஹீரோயினி தலையில் ஒரு ஃப்ளவர் வாஸ் எடுத்து மண்டையிலே போட்டுறா. அப்படியே அடிச்சுட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அந்த அம்மாவை காணோம். அவங்கள தேடிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் எழுந்திருச்சு பின்னாடி அவளை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறா. அடுத்த செகண்ட் அவளோட கையை பிடிச்சி நல்லா முறுக்கி பிடிச்சிக்கிட்டா. அந்த அம்மாவும் அந்த கிறிஸ்டல் பால் எடுத்துட்டு வந்துட்டு கண்ணுக்கு நேராக காமிச்சிக்கிட்டே இருக்கு. என்னை விடுங்க விடுங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பாலாவை பார்த்துட்டா. அடுத்த நிமிஷமே நல்லா அலறிக்கிட்டே இருக்கா. உடம்புல இருக்கிற மொத்த சக்தியுமே அவளை விட்டு போகுது. அந்த அளவுக்கு கத்திக்கிட்டே இருக்கா. அந்த வீடே அலறுது சொல்ல போனா. அவளோட கண்ணை பார்த்தாலே தெரியும் ரத்த கொலையா இருக்கு. கொஞ்ச நேரத்தில் அப்படியே மயங்கி விழுந்துடுறா. இப்போ அவள் உடம்புல இருக்கிற எல்லா சக்தியும் போயிடுச்சு போல. அந்த பாலை எடுத்துட்டு வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அவகிட்ட எந்த ஒரு சக்தியுமே இருக்காதா. ஒரு சாதாரண பொண்ணு தான். அவ ரொம்ப பலவீனம். இதுக்கப்புறம் அவகிட்ட எந்த ஒரு சக்தியுமே இருக்காதா. ஒரு சாதாரண பொண்ணு தான். அவள் ரொம்ப பலகீனமாயிட்டா. ஆனால் இந்த பாலை நீ பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா அவளோட மொத்த சக்தியுமே இந்த பாலில் தான் இருக்குது. இது மட்டும் அவளுக்கு திரும்ப கிடச்சிருச்சு அப்படின்னா அவள் திரும்பவும் சூனியக்காரியாக மாறிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி கையில் அந்த பாலை ஒப்படைச்சிடுறாங்க. அதே சமயம் இந்த சூனியக்காரிக்கு சக்தி இல்லைனாலும் அவள் ரொம்ப பலகீனமாக இருக்கா. இருந்தாலும் அங்கே இருக்கிற ஒரு கத்தியை பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த கத்தியை எடுத்துகிட்டு நம்ம ஹீரோயினி அப்படியே குத்துறதுக்காக வந்துக்கிட்டு இருக்கா. கரெக்ட் டைமுக்கு அந்த அம்மா போய் குறுக்க விழுந்துருது. அந்த அம்மாவோட நெஞ்சில் அந்த கத்தி குத்திடுது. அடுத்த செகண்ட் அந்த அம்மா கீழே விழுந்துருச்சு. உடனே அவளுக்கு பயங்கரமா அழுகையா வருது. அம்மா கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்ப நம்ம ஹீரோயினி கையில வந்து அந்த பால் வச்சுட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு இவ்வளோ என் அம்மாவை எப்படியாவது காப்பாத்தி, ஏன்னா நீ கையில வச்சிருக்கலாம், அந்த பாலால தான் என் அம்மாவை காப்பாற்ற முடியும், ஏன்னா அவங்களும் ஒரு சூனியக்காரி தான், அந்த பால் அவங்க கிட்ட காமி அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவளும் அந்த பால் அப்படியே பக்கத்தில் கொண்டுட்டு போயிட்டு இருக்கா. அந்த அம்மா பக்கத்தில் அந்த அம்மாவை பார்த்துட்டு இது எல்லாமே இந்த சூனியக்காரியோட பிளான் தான் அப்படிங்கிற மாதிரி கண்ணை காமிச்சிக்கிட்டு இருக்கு. இல்லை வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே இவ்வளோ அதை புரிஞ்சுக்கிட்டு உன் அம்மாவை எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சி தரத்தரன்னு இழுத்துட்டு போயிட்டு ஒரு ரூமில் வச்சு லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த அம்மாவை வந்து கூட்டிகிட்டு போய்ட்றா. அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே இந்த சூனியக்காரியோ கதவை தொரடின்னு சொல்லிட்டு இந்த நிலமையில கூட ரொம்ப பலவீனமாக இருக்கா. இருந்தாலும் அந்த நிலமையில கூட கதவை உடச்சிக்கிட்டு அங்கேருந்து வெளியே ஓடி வந்துக்கிட்டு இருக்கா. ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில் எதிர்பாராத திருப்பங்கள்லாம் நடக்க போகுது. அது என்ன ஏதுங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.